ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்துங்கிட்ட இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி சூப்பரான பராட்டா தான் சுட போகிறேன். ஏன்னா பராட்டா சுட்டு கன நாள் ஆச்சா, அதால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட எங்களோட சூப்பரான ஸ்ரீலங்கன் பராட்டாவும் சுட்டு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா. என்ன குருமா இவன் என்னென்னலாம் சொல்றான் பாருங்க நண்பர்களே. அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு குருமா, மற்றது முட்டை ரோஸ்ட், என்ன எக் ரோஸ்ட், இவ்வளோ செஞ்சு சாப்பிட போகிறோம் பரோட்டாவோட. என்ன செமையாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களை உருளைக்கிழங்கு அவிய வச்சுட்டு, நாங்களாம் முட்டை அவிய வச்சுட்டேன். இது ரெண்டும் அவியறதுக்குள்ள நான் இங்கெல்லாம் மாவை குழச்சிடுவேன் பரோட்டாக்கு. இப்போ வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடற்கரை முதல் ரொட்டிக்கு மாவு குளிக்கலாம் பரோட்டாக்கு. இப்போ இதில் வந்து மா எடுத்திருக்கேன் பரோட்டாக்கு. இது வந்து ஆல் பர்பஸ் ஃபுல்லாக. இது வந்து எங்களோட சிலோன் பரோட்டா தான், ஈஸியாக சுடலாம். நான் அந்த முட்டை எல்லாம் ஊற்றி அப்படியெல்லாம் சுட மாட்டேன். இப்படி தான் நாங்கள் செய்வோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கலந்து விட்டுட்டு, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு ரொட்டிக்கு எப்படி மா குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்செடுக்க வேண்டியதுதான். இப்போ இது காணாது பார்த்து ஒரேடியாக கவிட்டு ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டியை குழைக்கிற மாதிரி குழைச்செடுக்க வேண்டியது. இப்போ பாருங்க, இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி கொஞ்சமாக எண்ணெய் தேங்காய் விட்டு அப்படியே பிரட்டி குழைச்சிட வேண்டியான். இப்போ இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி எங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை பிரிச்செடுக்க வேண்டியதான். பார்த்தீங்களா? இந்த மாதிரி பிரித்து உருண்டையாக்கி எடுக்க வேண்டியது. இப்போ இந்த மாதிரி பிரித்து எடுத்தாச்சு. இனி மாவை தேய்ச்சி எடுக்க வேண்டியதுதான். இங்கே இதில் கொஞ்சமாக எண்ணெய் பூசி விட்டுட்டு குழைச்ச மாவு எடுத்து தேய்ச்செடுப்பேன். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இப்படி ஒரு மடிப்பு, அதுக்கு பிறகு இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இப்படி இப்படி அவ்வளோந்தான். இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்செடுப்போம். இதில் வந்து முட்டை ரோஸ்ட்டுக்கு, இங்கே வந்து என்னத்துக்கு பொட்டேட்டோ குருமாக்கு. இதில் வந்து நான் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு குருமாக்கு குடமிளகாயும் செய்வேன். தக்காளி பழம், இதோட தேங்காய்ப்பு, காட்டி சேர்ப்போம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்ப்போம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் இதெல்லாம் சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்போம். ரெண்டுக்கும் சூடாகும். பட்டை, ஏலக்காய், அதுக்கு பிறகு இது கராம்பு, வெங்காயம், உள்ளி, இதெல்லாம் நல்லா வதங்காது. இதோட 2 பச்சை மிளகாய். இது வதங்கட்டுக்கு பாருங்க. வெங்காயம் எல்லாம் மேலே வந்து எண்ணெய் சூடாயிட்டு சின்ன சீரகம், இதோட இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இனி வந்து இதில் அரைச்சி வச்சிருக்கோம் தானே, அதை சேர்ப்போம். இதை கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். எங்களுக்கு குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. இனி இதோட தனி மிளகாத்தூள் கொஞ்சம், எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். இதோட மல்லித்தூள் கலந்து விடுவோம். கொதிக்கட்டுக்கு இதில் குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்ப்போம். இது ஒரு கேப்சிகம் தான் இருந்தது. அதோட இங்கே வந்து தக்காளி பழம் சேர்ப்போம்.
இப்போ தக்காளி பழம் வதங்கட்டும். இப்போ இங்கெல்லாம் கொதிச்சு வருது. உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்ப்போம். இதோட உப்பு சேர்ப்போம். கலந்து விடுவோம், கொதிக்கட்டும். இங்கே வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இதில் வந்து கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், இதோட மல்லித்தூள், கொஞ்சமாக கட்டத்தூள், இப்போ இதை கலந்து விடுவோம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு உப்பு சேர்க்குறேன். இப்போ இதை ஒரு கொதிச்சு வரட்டுக்கு. இப்போ பாருங்க, இந்த மாதிரி கொதிச்சு வருதா. இனி வந்து இங்கால முட்டையை கோதை உடைச்சி இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிறேன். முட்டையை சேர்க்க வேண்டிய சேர்த்துட்டு இல்லைங்களா, இந்த மாதிரி அப்படியே கலந்துட வேண்டிய. மல்லியில் இருந்துச்சுன்னா நீங்கள் போடலாம். என்னட்ட இப்போ மல்லியில் இல்லை, அதால் நான் போட இல்லை. இப்படியே ஒரு நிமிஷம் விட்டுட்டு இறக்குவோம். முட்டை ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு இறக்குவோம். இதில் வந்து பராட்டா சுட போகிறேன். தோசைக்கல் சூடாட்டும். தோசைக்கல் சூடாகுது, அதுக்குள்ளே பராட்டாவை தேய்ச்சி எடுப்போம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்குறேன். நீங்களாம் பாருங்க, தேய்ச்சி எல்லாம் மடித்து வச்சுருக்கிறேன். முதல் தேய்ச்சி தான் எடுப்போம். நீங்கள் இப்படி கையாலையும் தேய்ச்சி விடலாம், இப்படி சப்பாத்தி கட்டையாலையும் தேய்ச்சி விடலாம். நீங்கால தோசைக்கல்லுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பரோட்டாவை போட வேண்டிய. எனக்கு ஒரு பக்கம் சுடுபடட்டும். பரோட்டாவை திருப்பி போடுவோம். மற்ற பக்கம் போட்டுட்டு கொஞ்சமாக சுத்த வர இப்படி எண்ணெய் விட்டு போட்டு, இப்போ நடுவில் தான் ஹீட் வரும். இப்படி நாங்கள் எடுத்து விடணும். இப்படி இங்கே சைட்டுகள் எல்லாம் இப்படி எடுத்து விட்டால் இந்த பக்கமெல்லாம் அவியும். இப்படி ரெண்டு பக்கமும் திருப்பி மாற்றி எடுக்கணும், சுடுபடட்டும். இப்போ பரோட்டா ரெடி ஆகிட்டு பாருங்க. பார்த்தீங்களா, ரெண்டு வடம் சுடுபட்டு சூட்டு. சரிங்களா, எப்படி வந்திருக்கு. இப்படி வரணும். அதுக்குள்ளே நான் கடகடண்டு மற்றதை தேய்ச்சி எடுப்போம். இனி இதே மாதிரி மற்ற பரோட்டாவையும் கடகடண்டு சுட்டு எடுப்போமா. இங்கே பாருங்க, குருமா ரெடி ஆகிட்டு. பார்த்திங்களா, இப்படி எண்ணெய் படந்து வருதுண்டு. சூப்பராக உருளைக்கிழங்கு குருமா எப்படி இருக்குது. இது கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கிறேன்னு சொன்னால் இந்த பரோட்டாக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு. அதுக்கு அங்கால வந்து சைட் டிஷ் மாதிரியே நம்பி அது வந்து முட்டை ரோஸ்ட். ஓகே, இப்போ சாப்பாடு ரெடி, வாங்க சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து உருளைக்கிழங்கு எப்படி இருக்குது. உருளைக்கிழங்கு குருமா. அதுக்கு பிறகு இது வந்து முட்டை ரோஸ்ட். ஓகே, இங்கே பாருங்க பரோட்டா. இப்போ வாங்க சாப்பிடலாம். பரோட்டா பார்த்தீங்களா, இதுதான் எங்களோட சிலோன் பரோட்டா. முதல் குருமாவோட சாப்பிடுவோம். எப்படி இருக்கு பாருங்க. இங்கே முட்டை பாருங்க, இது வந்து முட்டை ரோஸ்ட். இப்படி எடுத்து இப்படி வச்சு சாப்பிடணும். இங்கே ஓடுது. செம்மையாக இருக்கும்.
வேறு லெவல். இதோட முட்டை ரோஸ்டையும் எடுத்துட்டு வேறுங்க இதோட இங்கே உருளைக்கிழங்கு குருமாவை கலந்து அடித்து சாப்பிடணும். சூப்பராக இருக்குது. டெய்லி பார்த்தீங்கன்னா பரோட்டாக்கு சிக்கன் கறி அப்படி தான் வைக்கிறது, முட்டை கறி அப்படி நண்டு குழம்பு அதெல்லாம் வைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி சூப்பராக இருக்குது நண்பர்களே. உருளைக்கிழங்கு குருமா, முட்டை ரோஸ்ட் சுமையாக இருக்குது. கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், அதுக்கு பிறகு விடவே மாட்டீங்க. வேறு லெவலாக இருக்குது. இப்படி தான் நீங்கள் கடைகளில் சிலோன் பரோட்டா இருக்குது. வேறு லெவலாக இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக எங்களை சிலோன் பரோட்டா செய்து பாருங்கள். அதோட இந்த மாதிரி முட்டை ரோஸ்ட்டும் உருளைக்கிழங்கு குருமாவும் செய்து பாருங்கள். அதுக்கு பிறகு விடவே மாட்டீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பெரிடா.